என்னங்க சொல்லுங்க. இந்த லகுட பாருங்க. தண்ணி கருத்துருச்சு உள்ள தவளை தங்கட்டுருச்சு ஊரம் உறங்கிருச்சு ஒதுங்க இடம் கிடச்சிருச்சு. தண்ணி கருத்துருச்சு உள்ள தவளை தங்கட்டுருச்சு ஊரம் உறங்கிருச்சு. மூத்தர கவுச்சி அடிக்குதுடா ஐயா. ஏ தண்ணி நல்ல கருத்துருச்சு கருத்துருச்சு தவளை சத்தம் கட்டுருச்சு. இந்த முண்டை செக்ஸ் படத்தில் நடிக்கிறவன் நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. அவனை ட்ரை பண்றீங்களா? குட்டே ட்ரை பண்றீங்களா இல்ல மில்க ட்ரை பண்றீங்களா? அது ரெண்டுமே இப்படிதான். காளி முண்டை டான்ஸை போட சொன்னா உசிலம்பட்டி சர்ச்சி மாடை போட்டு வச்சிருக்காங்க. அடக்கி பாரு இருடா. காலை மாட்டுக்கு கொம்ப பிடிக்கணும். அண்ணே நீ வேணா என் தும்பளை புடிச்சா அடக்கி பாரு. மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? வாயில கிடக்குற நம்ம மல்லாக்க தள்ளி. இது மிஷின் வச்சா கூட மிஷின் போஞ்சிரும்டா. டேய் மிஷின் கரெக்ட்டா கப்புல வணக்கண்டா உள்ள வடமதுரை குரமரே மை செட்டு அந்த ஆளுக்கு தான்டா பொருத்தம். கொடூரமா டூ மடுவுடா. அவருக்கு பொருத்தம்னால இடம் பார்த்து சொருவ சொல்லு. ஓட்ட தெரியாம சொருகிட்டா அவருக்கு ஜாக்கடிக்கும். ஏய் இவ்வளவு பெரிய சபையிலே என் அண்ணன் தம்பி வரும்போது பாலியல் வன்கொடுமை தூண்டாய். நான் என்ன ஒண்ணே அப்படி யாரையும் தூக்கி போட்டு கற்பழிச்சேனா இல்ல ஒன்னையே நான் கற்பழிச்சேனா இல்ல கூட்டியா இருந்திருக்கேன் இன்னொருத்தையும் அவனை போட்டு கற்பழிச்சேனா? யாரை கற்பழிச்சு? நிறைய பேத்துக்கு இன்னும் தெரியல கற்பழிப்பு. கற்பழிப்பு என்றால் என்ன? ஓயே அது நீக்குரோ மியூசிக். அது நான் கையில புடிச்சிட்டே தெரிய முடியும். மச்சான் கொஞ்சம் வாலியம் வைங்க. கற்பழிக்கு விளக்கம் சொல்றேன் எல்லாம் கேட்டுக்காம்பா. நீங்க எல்லாம் ரெண்டுலயும் வாயில வைங்க. ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட். ஏய் மயிர்மலை கற்பழிப்பு என்றால் என்ன? என்ன? கப்ளிங் ஹோஸ் இல்ல. அந்த கப்ளிங் ஹோஸ் கரெக்ட்டா கருப்பா இருக்கக்கூடிய இடம் கப்ளிங். ஏய் என்னடா கப்ளிங்க விட மாட்டேங்கிறீங்க? கருப்பா இருக்கக்கூடிய இடத்திலே சரி அலிலப்பர் திஸ் இடியப்பம் இடியப்பம் சொல்ல முடியாதா? ஏ மொட்டை மண்டையா இடியப்பம் சுருளா இருக்கும். எப்ப போட்டு அழைக்கிறது? கடுப்பா அவன் வந்து அழிப்பது லபர். லபர் கற்பழிப்பலா லபர். ஏய் மொப்பம் நீ என்னடா சொன்ன கருப்பா உள்ள அழைச்சா லப்பர்னு? ஏய் பெரிய காளி முண்டப்பா. என்ன பண்றது? நானா சுத்தம் பண்ணிக்க வேண்டியதா? அரைக்க முடியாது. நான் உன்னை கருது பண்ணி நினைச்சா நீ ட்ரெயினா இருப்ப போலயே. நீ இப்படி எல்லாம் கற்பழி பண்ணா கர்ப்ப பைய கழட்டி நான் வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன். நான் கேர் போய் தரேன் மாட்டிக்கடி மயிரு. அத மாட்டிக்கிட்டு முண்டை நீ எல்லாம் இழுத்துக்கிட்டு தெரியணும் அப்புறம். ஏய் எறங்க கொத்த கைய பொளக்க முடியாது. ஏய் மொத்த என்ன சொல்ற? ஐயோ ஐயோ எலவட்ட ஒரு 20 பேர் வா. நீ என்ன பொட்ட பையலா 20 ஏத்த கூப்பிடுற? இருமா பாதுகாப்புக்கு. நீ ஆம்பள சம்மாளி. இந்த சபையின் நாடகம் என்றால் என்ன? என்ன? உன்னை கற்பழிப்பதோ உன்னை அனாயாசமா பேசுறதோ அது நாடகம் அல்ல. அப்ப கப்ளிங்ங்கிறது என்ன? அந்த ஓசுங்கிறது என்ன? போறா அதுக்கு விளக்கத்தை சொல்லு. இந்த நாடகத்துல நான் கேக்குறேன். ஆமா மம்மி எனக்கு ரொம்ப நாள் இந்த நான் விளக்குறேன். விளக்கு. கிராமத்தில் இருப்பது தண்ணி டேங்க். தண்ணி டேங்க். தண்ணி டேங்க் கட்டினாலும் அதில் இருக்கிற தண்ணியை எடுத்து ஊரா வீடு வீடா பைப்பு போட்டு விட வேண்டும். ஆமா. ஆனா தண்ணி டேங்கில் இருந்து ஒரே ஓசை இழுத்து வர முடியாது. முடியாது. பெண்டு ஜாயிண்ட் கப்ளிங். அங்கங்க ஜாயிண்ட் கப்ளிங். அது ஓசை பொருத்துவது ஆம்பளை ஓஸ். ஓஸ். கப்ளிங் கப்ளிங். பெண்டு. பெண்ட். அதை திருகி தண்ணி குடிப்பது பெண்கள். அதான் கப்ளிங் ஓஸ். கமா. அண்ணே இரு எனக்கு ஒரு சந்தேகம்னே. கேளுடா. இப்ப என்ன இவன் சொன்னானே நீங்க கைய தட்டற மேல ஓசை நீங்க மாட்டி அத திருவிட்டா அதான் கப்ளிங் ஓசா? கப்பு பேபி கார்டு லிங்க். பேபி கார்டு இஸ் லிங்க். ஓஸ். ஓஸ் இன் தி லெந்த். லெந்த். கப்ளிங் இன் தி ஸ்மால். எவ்வளவு லெந்த் இருந்தாலும் முழுசாவா போகும்? நீக்ரோ லெந்த் ஜாஸ்தி. நீக்ரோ லெந்த்னா அத நான் கையில புடிச்சிட்டே இல்ல. அவங்க நாட்டு பைப்பு வேற தமிழ்நாட்டு பைப்பு வேற. அப்ப தமிழ்நாட்டு பைப்புனா சின்னமா சொல்லு. சின்னமா கிடையாது பெரியமா லூசு முண்டை. டேய் முண்டை சின்னமானா உனக்கு நான் சின்னமா நான் சொன்னேன். ஓஸ் இன் தி லெந்த். லெந்த். கப்ளிங் ஸ்மால். ஓஸ் இன் தி ஸ்க்ரூ டிரைவர் லாங் லாக். லாங் லாங். லாங் லாக் லீக் அவுட். ரொம்ப டைட்டா இருந்தா தண்ணி வர. திஸ் பானை நெர்மிங். பாடிங் டெல்மி. பேபி டமிங். அதனால தான் நாளா கர்ப்ப பைய கட்டி. அந்த தண்ணியை சின்ன குழந்தை முதற்கொண்டு குதிக்கலாம் குளிக்கலாம் என்று சொல்லுகிறேன். அப்ப இங்க இருந்து நம்ம கப்ளிங் கோஸ் வச்சு எங்க வேணாலும் விடலாமா? இச்சமூர்த்த முண்டை. நான் எவ்வளவு நாகரிகமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கால் அதான் சக்கரத்தை நானும் சொல்றேன். இங்க இருந்து அந்த வீட்டுக்கு தண்ணி விடணும்னா இவ்வளவு நீல ஓசு வேணும்ல. நீர் கசிவு ஏற்பட்டா என்ன பண்றது? வாயில கொண்டாந்து விடணும். நீர் கசிவு ஏற்பட்டால் அனவாண்ட் தி டான். என்ன பண்ணணும்? போட்டு சுத்திரணுமா? இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஓஸ் இந்த லெந்த்
அதைத்தாப்ப நானும் சொன்னேன் அந்த வீட்டுக்கு போகணும்னு. புருஷா 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 புரிச்சாங்க அது பொழிச்சு கழிவ திருந்த மாட்டா. இவளுக்கு வந்து அவன் விட்டாதையும் சரியா வரும். எவனை விட்டாலும் நான் சமாளிப்பேன் முண்டே, அவனால முடியாது. நீ குறைக்காரன் மாதிரி 2ஆ ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்கேன். 2ஆ வளர்த்தாலும் 4ஆ வளர்த்தாலும் 50 நிமிஷம் கூட நான் சமாளிப்பேன். அவனால 10 நிமிஷம் நிக்க முடியுமா? ஏன்னா நீ ஒரு முறைக்கு எனக்கு அக்கா வேணும். அக்கா நான் புள்ள வைக்க மாட்டேனா? ஏய் பெருத்த அவமானம்னே. ஏய் அக்கா நான் புள்ள வைக்க மாட்டேனா? கோத்தா சொறி புடுவேன். தெரியுமா? என்னனே கோத்தா கோமானி கிளம்பிட்டாங்க. மெட்ராஸ்ல வட்டிக்கு விடுற முட்டாடா அவன். ஏய் வட்டிக்கு விட்டாலும் கோத்தா வேலை செத்து போறேன் என்கிட்ட. அண்ணே இந்த நீக்குறக்காரங்க எப்படி இருப்பாங்க? இருடா போன் போட்டு வர சொல்றேன். இரு அவனை குனிய வச்சு பாரு அப்படியே தெரியும். எனக்கு வீட்டுல பொண்டாட்டி யூடியூப்ல பார்த்துட்டு 8 தடவை நீ உலக்கையில் அடிக்க தெரிஞ்சான். ஏங்க சித்தப்பா? ஆனா எங்க அண்ணன் சித்தப்பாவா? எங்க மருதமணி அப்படி கிடையாது. அவன் அவுத்து விட்ட ஊக்காளி மாடு. அவன் கோயில் மாடு எந்த படப்புலையும் மேயலாம், எந்த வயக்காட்டுல மேயலாம். போய் என்னையே வித்தவுட் பத்திரம் போட்ட மாடு, லோன் வாங்கியிருக்கு மாடு, தோடு போட்டிருக்கு. அது அப்படி கிடையாது. கோயில் மாடு திண்டுச்சுன்னா எல்லாரும் அடே கருப்பா அங்கிட்டு போடா. ஏங்க அந்த கோயில் மாடு எங்க திரிஞ்சாலும் அந்த மாடத்தை இப்ப அவுத்து விட போறேன். அந்த மாட்டை அவுத்து விட்டாலும் வருவேன், வந்துருதுல. கண்டிப்பா வருவேன். அப்புறம் என்ன? கொம்பே வருவேன். என் கொம்பனுக்கு அவன் இடத்துல வந்து பேசினா அது நாகரிகம் கிடையாது. சரி நிச்சயம் வருவேன். வர சொல்லு பாப்போம். உன் கிளியாஞ்சட்டி பத்திரம் கொம்பனை தூக்கி நான் பாவடை கிளம்பிக்கு கொள்றேன். எனக்கு நிஜத்தில அவங்களா நிக்காதடி சிங்கிலா, நிஜத்தில அவங்களா நிக்காதடி சிங்கிலா. விதவிதமா சேலை கட்டி குளமளம் அமல்லி ஓடுது மார் குதிரை, இது போற இடம் மதுரை. நீ நெஞ்சுக்குள்ள தில்லிரம் வந்துருவேன் எதிர.